அப்பா எங்க? அப்பா அப்பா என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. பிரியங்காவை தூக்குங்க ஃபர்ஸ்ட். பிரியங்கா பண்றது இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா தான் தெரியுது. ஆனா உங்களோட வேலை என்ன? நீங்க வந்து குக்கிங் பார்க்க வந்தீங்க, குக்கிங்கை தான் பார்க்கணும். பிக் பாஸ்லயே அப்படிதான் வந்து அவங்க அப்படி பண்ணாங்க. இப்போ குக் வித் கோமாளிலே வந்து அந்த மாதிரி பண்றது தப்பு தானே. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இன்ஸ்டா ஸ்டோரிஸ்ல கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் வந்து ரீசெண்டா போஸ்ட் பண்ண கமெண்ட்ஸ்ல கீழே கேட்டிருந்தீங்க, இன்னைக்கு வர நீங்க பாதி எபிசோட்ல காணும், ஏன் குக் வித் கோமாளில பாதி எபிசோட்ல இருந்து நீங்க காணும் அப்படின்னு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. நீங்க இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டவங்களுக்கு எஸ், ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் குக் வித் கோமாளி எனி மோர். ஐயாட்ட கொடுத்து சுடல வேலை வெட்டியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது காலேஜ் படிக்கும்போது செமஸ்டர் டைம்ல இருக்கும்போது ஷோ பண்ணும்போதும் சரி, அதையும் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு தேவையானதையும் படிச்சுட்டு ஷோக்கு தேவையான விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா நான் பண்ணுவேன். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும், தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். ஹானஸ்டி, ஒரு விஷயம் நம்மளால லேட் ஆகக்கூடாது, கரெக்டாக போய் நின்றுணும், நம்ம கொடுத்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணிடணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இருந்தே வந்து நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். அப்படிலாம் இருக்காதையா, ஏமாத்தி விடுவாங்க. மோசமான உலகம். வருஷத்துல இந்த 15 இயர்ஸ்ல நான் எத்தனையோ ஷோஸ் ஆங்கரிங் பண்ணியிருக்கேன், எத்தனையோ செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கேன், சோலோ இன்டர்வியூல இருந்து நிறைய ஷோஸ் தான் பண்ணியிருக்கேன். சாதாரண மந்திரத்துக்கு வரலடா, 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பாதி எபிசோட்ஸ்க்கு மேலே நான் ஆங்கர் பண்ணேன். அண்ட் இந்த சீசன்ல குக் வித் கோமாளி ஷோல சீசன் 5ல நான் ஆங்கர், விச் இஸ் ஆங்கர் அப்படின்னு சொல்லி தான் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் நம்ம போடுறோம், அது எல்லாமே ரொம்ப முக்கியம். பட் அது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியம் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அந்த யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுத்து மரியாதை. அதை விட்டுட்டு ஒரு விஷயத்துல நம்ம இருக்கணும், அதை நம்ம பண்ணணும், இருக்கணுமோ இல்ல பணம் வரணுமோ அப்படின்னு பாக்குற ஒரு கேரக்டரே கிடையாது. 3 வேளை சோத்துக்காக 3ஆம் முறைக்கு அமலை விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்குடா. சரி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒரு விஷயம் அப்படின்னா அப்படி சுருன்னு ஒரு ஷார்ட் டெம்பர் மூடுக்கு நான் வந்து போயிடுவேன், அப்படி ஹை பிச் லெவல்ல நான் வந்து போயிடுவேன். ஆங்கர் பேசுறத தாண்டி அந்த இடத்துல இல்ல, எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் வந்து அதை பாத்துக்கிறேன், நீங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது, ஃபோர்ஸிங் ஒரு போதை, விஷ போதை. நான் வந்துட்டேன்ல, இது இப்படிதான் பண்ணும் அப்படிதான் பண்ணும். ஒருத்தங்க வந்து அந்த ஆங்கர் போர்ஷன்ல இன்ட்ரப்ட் பண்ணி அதை டாமினேட் பண்ணி எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? என்னோட அந்த லைன்குள்ள எக்ஸ்ட்ராவா வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, இன்ட்ரப்ட் ஆகுறாங்க, ஃபுல்லா டாமினேட் ஆகுது அப்படிங்கும்போது அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா? அவன் தான் வந்துட்டானே, வந்து சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டீ கிளாஸை எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. ஷோல வந்து அவங்க கண்டஸ்டன்ட், பட் இந்த ஷோல அவங்க கண்டஸ்டன்ட்டா இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து உள்ள இன்வால்வ் ஆனாங்க. எனக்கு எப்பவுமே வந்து பின்னாடி போயிட்டு சா இவங்க இப்படிலாம் பண்றாங்க, ஏன்டா இந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு வராது. ஸ்ட்ரைட் ஆன் தி ஃபேஸ், அவ்வளவுதான். இந்தானே பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ரகடான ஆள். மீடியம் ஸ்ட்ரைட்டா சொன்னேன். இந்த மாதிரி ஆங்கர் போர்ஷன்ஸ்ல ஜாஸ்தி இன்வால்வ் ஆகுது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும், எங்க வேலையை எங்களை பார்க்க விடுங்க. ஏன் ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? மாதம் பிறந்தால் சம்பளம் வாங்குறாய் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க இருக்கேன், நான் எத்தனை வருஷமா இருக்கேன், நான் ஒரு விஷயம் பண்றேன், நான் இந்த இடத்துல வந்து என்ன வேணா பேசுவேன், என்ன வேணா பண்ணுவேன், அதை வந்து என்கிட்ட மரியாதை போயிடுங்க. புரியுதா? அடிக்கடி வரணும், இந்த மாதிரி குண்டு முடி வரக்கூடாது. ஒரே ஒரு பாயிண்டா தான் இருந்துச்சு. திஸ் இஸ் இட், இதுதான், இது இப்படிதான் நடக்கணும், இது இப்படிதான் இருக்கு, அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்கவுங்க பார்க்கட்டும் அப்படிங்கறத வந்து நான் சொன்னது. பிகாஸ் இதுக்கு தானே தின்னுட்டு போ. இந்த கமெண்ட் வந்து ஒன்று போட்டிருந்தேன். அவங்க மணிமேகலை ஆஃப்டர் அவங்க போனதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, காட் பிளஸ் யூ மணிமேகலை, ஆல் தி பெஸ்ட் இன் வாட் எவர் யூ டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இது அதை அவங்க வந்து அதை லைக் பண்ணல, ரிப்ளை அதுக்கும் எதுவும் கிடையாது. உன்னையெல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா, மயில் கதிரேஜுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு. உங்களுக்கு வந்து இது பண்ணலாம்,
அப்படின்னு சொல்லி போடும்பொழுது கீழே நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து அந்த கமெண்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீ பிரியங்கா ஆளு தானே, நீ பிரியங்கா ஜல்ரா தானே, பிரியங்கா சொம்பு தானே, நீ கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. வேலட்டு தலைமுறையை தோண்டி எடுத்தாடா கிழிக்கிறது. நான் வந்து யாருக்கும் சார்ந்து பேசலை, என்னோட கருத்துக்களை என்னோட ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். ஸோ வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. இல்லை பிரியங்கா நீங்கள் பேச வேணாம், ஏன்னா ஆல்ரெடி வந்து வெளியில் வந்து எல்லாருமே நீங்கள் தான் ஆங்கரிங் வந்து இதெல்லாம் எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒன்றும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. பிரியங்கா வந்து ஷாக் ஆகிடுறாங்க. அதாவது வந்து ஏன்னா எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு இப்படி வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி வந்து சொல்கிறாங்களே. மூக்கோட கோவா கோகை மாதிரி ஒரு வாயோட ஒட்டல் அடிக்காத பழைய கொட்டா வீடு மாதிரி ஒரு மூஞ்சோட நீ பிறந்திருந்தீங்கன்னா அப்பா உன வெறுதியில் ஒரு அர்த்தம் உண்டு. அவங்க மணிமேகலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை நீங்கள் பேசாதீங்க பிரியங்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பிரியங்கா வந்து ஹர்ட் ஆகிட்டு அப்படியே வெளியில் போயிடுறாங்க. கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு. பிரியங்கா என்ட்ரி ஆனதுக்கப்புறம் சொல்கிறாங்க, லாஸ்ட் வீக் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது, நீங்கள் கொஞ்சம் அதை அக்னாலேஜ் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. பிரதர் என்ன நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். நான் திவ்யா துரைசாமிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் கூட ஒரு சீசன் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். அத்தனைக்கு அவன் என்னை பற்றி பேசியிருக்கான். ஸோ ஐ வாண்ட் டு அட்ரஸ் ஃபியூ திங்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பான். வந்து பிரியங்காவோ பர்சனலாவோ சாரி சொல்லணும் மணிமேகலை அப்படின்லாம் சொல்ல, சாரி சொல்லணும் மணிமேகலை அப்படின்லாம் சொல்ல. இப்போ மணிமேகலை வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றாங்க. எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. இப்போ நானும் கஷ்டப்பட்டு நீ என்னோட திறமையை காட்டி 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 அப்படி தான் எல்லாருமே வரோம் இல்லையா. இன்னும் நெஞ்சு புரியலையா பிரியங்கா அக்கா வந்து அவங்க ஒரு ஆங்கர், அவங்க பல வருஷமாக வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவங்க சீனியரு, இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. கூப்பிட்டு வந்து சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி சம்மப் பண்ணுறதுல எனக்கு பிடிக்கல, ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் பிரியங்கா இது ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பண்ணியிருப்பாங்க. நம்ம மாப்பிள்ள பாக்குறத பொறி உண்ட மாதிரி பாப்ல ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ணேன், என்ன வச்சு நீங்க தானடா காமெடி பண்ணுவீங்க. இனிமேகளை வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் அப்படி. நீ ஒரு மானங்கட்ட ஈத்தர போட்டா என்ன போலன்னா என்ன, நான் மான உள்ளவன்டா. எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுறோம், எல்லாருமே ஒரு டீமாக ஒரு ஷோ ஒன்று பண்ணுறோம். அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வரத்தான் செய்யும் இல்லைங்களா. ஏன்னா வெள்ளையா இருக்கீங்க, படிச்சிருப்பீங்கன்னு பார்த்தா அவங்க வந்து மணிமேகலோட இடத்த பிடிக்கணும்னு இல்லை. அப்படி பார்த்தா மணிமேகலையே வந்து பல வருஷம் ஆங்கராக போன சீசன் ஃபுல்லாமே வந்துட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் ஆங்கரா கூப்பிட்டதுனால தான் வந்தாங்க இல்லைங்களா. இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா இவன் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா. கொஞ்சம் முடியல டாக்டர், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. முடியல டாக்டர், கொஞ்சம் சார் கொஞ்சம் கைடு. ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்காரு, அதை கேட்க மாட்டே நீ.